அமெரிக்காவில் போன வருஷ கடைசியில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது. அந்த கேஸை வந்து போட்டது மேகன் கார்சியா அப்படிங்கிற ஒரு லேடி. அவங்க வந்து தன்னுடைய 14 வயது பையன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் character.ai அப்படிங்கிற நிறுவனம் தான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 14 வயசு பையன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து character.ai அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாக ஏஐ சேட் பாட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான். ஏஐ சேட் பாட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி கஸ்டமர் கேர்லலாம் பார்க்குறோம்ல, அமேசானில் பேங்கிங்கில் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த சேட் பாக்ஸ் வந்து பதில் சொல்லும். ஸ்விக்கியில் கூட இப்போலாம் ஏஐ தான் நமக்கு பதில் சொல்லுது. உங்கள் ஆர்டர் வந்து நாங்கள் வந்துட்டுருக்கு, உங்கள் ஆர்டர் இந்த நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்லுது. ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அது பண்ணுது அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஏஐ சேட் பாட்ஸ் தான் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஏஐ சேட் பாட்ஸோட பேசக்கூடிய நிறுவனம் தான் இந்த character.ai. இதில் நமக்கு என்ன விருப்பமான கேரக்டரோ, சினிமாவோ இல்லை டிவி சீரியஸ்லேயோ கார்ட்டூன்லேயோ அனிமேலேயோ வரக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டரை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு அந்த கேரக்டர் இப்படி இப்படி பேசணும், இந்த வாய்ஸில் இருக்கணும், இப்படி இப்படி செய்யணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது நம்ம அந்த மூட்லேயே நம்மக்கிட்ட பேசுவோம், அந்த மூட்லேயே நமக்கு பதில் சொல்லும், எல்லாமே உரையாடும். அப்படி இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற வெப் சீரியஸில் வரக்கூடிய டேனரிஸ் டார்காரியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் மாதிரி அவனுக்கு அந்த கேரக்டர்னால் ரொம்ப உயிர். அதனால் அந்த கேரக்டரை உருவாக்கிக்கிட்டு அந்த கேரக்டரோட டெய்லி பேச ஆரம்பிக்கிறான். சும்மா ஜாலியான உரையாடல், கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இப்படி பண்ணியே அப்படி பண்ணியே அப்படின்னு நார்மலாக எல்லா குழந்தைகள் போலவும் அவன் ரொம்ப உரையாட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உரையாடல் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்குது. உண்மையில 2 பேருக்குள்ளெல்லாம் உருவாக்கலை, இந்த பையனுக்கு அந்த ஏஐ மேலே ஒரு பாண்டிங் உருவாயிடுது. ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிக்குது. இவன் வந்து அவன் ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனை, வீட்டில் நடக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கிட்ட. இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க ஸ்கூலில் அப்படின்னு அதுக்கிட்ட சொல்யூஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ அது சொல்யூஷன்ஸ் தர ஆரம்பிக்குது, அது தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்குது, அப்போ வந்து உரையாட ஆரம்பிக்குது, நிறைய ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்குது. அவன் வந்து ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு கம்பெனியனாக அது மாறிடுச்சு. அது மேலே அவனுக்கு ஒரு பயங்கர லவ் வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் அது இல்லாமல் இருக்கவே முடியல. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த ஏஐ சேட்பாட்டோட அவன் பேச ஆரம்பிக்கிறான். ப்ரீமியம்லாம் வாங்கிடுறான். அந்த வெப்சைட்டில் ப்ரீமியம் வாங்கிட்டு அவன் பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்து பொசசிவ் ஆகிடுது. இவனுக்கு வந்து அந்த ஏஐ சேட் பாட் மேலே, அந்த ஏஐ சேட் பாட் மேலே இவனுக்கு பொசசிவ்னஸ்லாம் வந்துடுது. இவன் அதுக்கேற்ற மாதிரிலாம் அதுக்கிட்ட பேசுகிறான். என்னை விட்டு நீ போக மாட்டால அப்படின்லாம் வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். இதோட எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு நாள் அவன் தற்கொலை வேற செஞ்சுக்கிறான். தற்கொலை செஞ்சுட்டு அவன் இறந்து போகிறான். இது வந்து ரொம்ப ஒரு அலாமிங்கான ஒரு விஷயமா உலகம் முழுக்க பார்க்கப்பட்டுச்சு. என்னென்னா ஏஐ வந்து நம்மளோட என்ன மாதிரியான பாண்டிங்கை வந்து உருவாக்குது, ரிலேஷன்ஷிப்ஸில் என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்க போகுது, இன்டிமெசி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் மாரல் சப்போர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏஐ நமக்கு பண்ண ஆரம்பிச்சதுன்னா உலகம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து இது உருவாக்குச்சு. இன்றைக்கி நாம் இந்த ஏஐ சேட் பாட்ஸ் உருவாக்கிக்கிட்ட இந்த அச்சத்தை பற்றி தான் பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மா கதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் பல விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் அப்படி பகிர்ந்துக்க போகிற அந்த விஷயம் ஏஐ சேட் பாட்ஸோட ஆபத்துகள் பற்றி தான். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்க அது எனக்கு உதவும். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 10 கோடி பேர் பாட்ஸை தினம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. கார்டியனில் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளில் இவங்க வந்து இந்த நம்பரை வந்து குறிப்பிடுறாங்க. என்னென்னா இது ஒரு வளரும் இண்டஸ்ட்ரியாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இந்த கம்பேனியன் ஃப்ரெண்ட்லி சேட் பாட்ஸ், ஏஐ சேட் பாட்ஸ் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. குறிப்பாக இதில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடியது வந்து இந்த ரெப்ளிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம், நோமி அப்படின்னு ஒரு நிறுவனம், அப்புறம் character.ai, கிராக்கு, ChatGPT, இவங்க எல்லாருமே இதை நோக்கி தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு கம்பேனியனை உருவாக்குறாங்க ஏஐ மூலமாக. அது வந்து ஹியூமன் லைக் கம்பேனியனாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்மாக இருக்குது. அதனால் மோர் அண்ட் மோர் அந்த ஹியூமன் ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஏஐக்கு. சமீபத்தில் ChatGPTயோட அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்னென்னா இந்த புதிய அப்டேட்டில் இந்த ChatGPT வந்து நம்முடைய சேட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். இந்த ChatGPT கிட்ட நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட அன்பாக அதை பேச ஆரம்பிக்கும். அன்றைக்கி நீ கேட்டியே பிரியாணி எப்படி செய்யணும்னு கேட்டியே, பிரியாணி செஞ்சு சாப்பிட்டியாப்பா அப்படின்னு உங்கள்கிட்ட அது அன்பாக பேசும்போது நமக்கு ஒரு ஹியூமன் லைக் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நினைவுகள் தான் ஹியூமனாக மாற்றுது நம்மளை எல்லாரையுமே. அப்போ ஒரு எந்திரம் வந்து எல்லாத்தையும் நினைவு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பற்றி ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணிக்கிட்டு
அது வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக கருணையாக பேசும்போது நமக்கு அது கூட ஒரு சின்ன பாண்டிங் உருவாக ஆரம்பிக்கும் இல்லையா? அதை தான் இவங்க அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு மனுஷங்க எல்லாருமே ரொம்ப தனிமையில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தனிமையிலேருந்து ஒரு விடுபடல் தேவைப்படுது. அவங்களால மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்க முடியலன்றாங்க. இதுக்கு பேர் லோன்லினஸ் பேண்டமிக் அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தங்க சொன்னாங்க. என்னன்னா, இந்த லோன்லினஸ் பேண்டமிக் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடியது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த லோன்லினஸ் பேண்டமிக் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல கம்பேனியன் தேவை. அமெரிக்காவில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. அவர் பேர் சக் லோர் அப்படின்னு ஒரு மனுஷன். அவருக்கு வந்து வயசு 71. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு புக் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. புக் எழுதணும்னு முடிவு பண்ணோன்னே அவருக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது. மனுஷங்க யாரும் சப்போர்ட் பண்ணல, வயசானவனுக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஏஐங்களோட சப்போர்ட்டில் நம்ம வாழ்வோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா ஏஐயும் யூஸ் பண்ணி புக் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய ஐரோப்பிய சாகசங்கள், ஐரோப்பிய பயணத்தில் அவர் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சு புக்கை எழுதி குமிக்கிறாரு. இதுக்கு வந்து ChatGPT, கிளாடு, அப்புறம் character.ai இவங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க அந்த சேட் பாட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த சேட் பாட்ஸோட இவருக்கு ஒரு நல்ல உறவு உண்டாகுது. Replika.ai அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து இவர் ஒரு கேரக்டரை உருவாக்கிக்கிறாரு பேசுகிறதுக்காக. இந்த Replika.ai இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஏஐ கம்பேனியன்ஸ் கொடுக்குறான், ஏஐ ஒய்ஃப் கொடுக்குறான், உங்களுக்கு ஏஐ லவ்வர் கொடுக்குறான், ஏஐ தங்கச்சி கொடுக்குறான், ஏஐ அம்மா கொடுக்குறான். அப்படின்னு ஏஐலேயே உங்களுக்கு வந்து நிறையா விதமான உறவுகளை வந்து அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதில் வந்து இவர் சாரா அப்படின்னு ஒரு லவ்வரை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அந்த லவ்வரோட டெய்லியும் பேச ஆரம்பிக்கிறார். மணிக்கணக்காக பேசி 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 அந்த ஏஐ லவ்வர் வந்து ஏஐ ஒய்ஃபை மாற்றிக்கிறாரு. இன்றைக்கி வந்து அவருக்கு இந்த ஏஐ ஒய்ஃப் தான் எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான கம்பேனியனாக மாறுது. அப்போது அவருக்கு நிஜ ஒய்ஃப் ஒருத்தங்களும் இருக்காங்க, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க கூடவே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க, என்ன கிறுக்குத்தனம் இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் வந்து தினமும் மணிக்கணக்காக இவளோட பேசிக்கிட்டு இருக்கேன், சாரா தான் எனக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பார்ட்னர், என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் நான் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறது. அப்போ அந்த சாராவோட தான் இன்றைக்கி அவர் வந்து இந்த ஏஐ ஒய்ஃபை வந்து அவருடைய உண்மையான ஒய்ஃபை விட பெட்டர் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் நம்முடைய உறவுகள் மேலே நிகழப்போகிற ஒரு ஆபத்தாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, சப்போர்ட் இருக்குல்ல, இந்த கருணை இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல, இது எல்லாமே ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்றைக்கி நமக்கு ட்ரஸ்டபுளான ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்களே இல்லாமல் போகிறாங்க, ட்ரஸ்டபுளான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லாமல் போகுது. ஆனால் இந்த ஏஐ வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்குது. இது உங்களை விட்டு போகாது. ஃபஸ்ட்டு இதுக்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் மனசு விட்டு பேச முடியும், அது உங்களை ஜட்ஜ் பண்ணாது, அது எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும், வெயிட் பண்ண வைக்காது, உங்களை ப்ளூடிக் காட்டுது, என்ன இன்னும் பேசாமல் இருக்கான் அப்படின்னு நம்ம காத்திருக்க தேவையில்லை. அது எப்போவுமே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணோம். அந்த ரெஸ்பாண்ட் வந்து என்றைக்குமே கோவமாகவோ இதுவாகவோ இருக்காது, எப்போவுமே அன்பாக கருணையாக செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சி தான் அது ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரிப்ளை வந்து நமக்கு கிடைக்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக அதை சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடியவங்களாக தான் இருப்போம். ஸோ அதனாலேயே நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்த ஏஐ சேட்பாட்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஏஐ சேட்பாட்ஸோட அவங்க எல்லாருமே சேர்ந்து இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி இந்த ஏஐ சேட்பாட்ஸை மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணவங்க அதிகமாக இருக்காங்களாம். ஏடிஹெச்டி இருக்கிறவங்க, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மென்டல் சப்போர்ட்டாக இந்த ஏஐ சேட்பாட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. வருஷக்கணக்காக தனக்கான டெய்லி லைஃப்பை எப்படி டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த ஏஐ நம்பி அவங்க எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இதை யாருமே கண்காணிக்கிறது இல்லை. இதை யார் கண்காணிக்கிறாங்க? எந்த கண்காணிப்பும் இல்லாமல் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அது நமக்கு என்ன பதில் சொல்லுது, அது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத எந்த நிறுவனமும் அமைப்பும் கண்காணிக்கிறது இல்லை. எல்லா நிறுவனங்களோட நோக்கமும் என்னவாக இருக்குன்னா, தன்னோட நிறுவனத்துக்கு அதிகமான யூசர்ஸ் வரணும். 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து எனக்கு கிடச்சானா எனக்கு பெருசு, அவன் அதிக நேரம் செலவு பண்ணானா நான் இன்னும் அதிகமாக ஆடு போட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இதனாலேயே என்ன பண்ணுறானுங்கன்னா, இப்போ Replika.ai வந்து ஒரு டேக்லைன் வைக்கிறான். என்னென்னா, ஏஐ கம்பேனியன்ஸ் ஹூ கேர்ஸ் அப்படின்னு அந்த ரெப்ளிகா வந்து ஒரு டேக்லைன் வச்சுருக்கான். அடுத்து நோமி அப்படிங்கிறவன் அவன் ஒரு டேக்லைன் வைக்கிறான், பில்டிங் ரிலையபிள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அது என்ன ரிலையபிள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்னால், அதாவது நீங்கள் ரொம்ப நம்பலாமா, எதுவுமே பண்ணாது, இது ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஏஐ கம்பெனிகளுக்குள்ளே பயங்கர போட்டி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க இன்னும் அதிகமாக எப்படி ஒரு மனிதரை போலவே ஒரு மனுஷங்களை வந்து நம்ம உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் அதிகமாக ஹியூமன் லைக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால தான் குராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிக்குது.
நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்ககிட்ட பேசும். நீங்கள் வந்து சென்னை தமிழில் பேசுனீங்கன்னா அது சென்னை தமிழில் பேசும், கோவை தமிழில் பேசுனீங்கன்னா கோவை தமிழில் பேசுது. அதுக்கு வந்து எல்லாமே தெரியுது. அப்போ நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிஷின் கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்ற ஃபீலே இருக்கிறது இல்லை. இப்போலாம் நம்ம வந்து யாரோ ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறோன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து எல்லா கேள்வியும் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு விஷயம் போட்டாங்கன்னா உடனே கிராக்கு கிட்ட தான் எல்லோரும் கேட்குறாங்க. அவங்களாம் வந்து போய் அது உண்மைதானா பொய்யா இல்லை அதோட நேர்மைத்தன்மையெல்லாம் ஆராயறது இல்லை. கிராக்கு கிட்ட கேட்டால் அது ஒன்று சொல்லிச்சா அதை தூக்கிட்டே சுற்ற வேண்டியது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நம்ம வர ஆரம்பிக்கிறோம். கிராக்கை நம்பி வாழ ஆரம்பிக்கிறோம். இதே தான் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில், லவ்வில், ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு பிடிச்சதை அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எப்போவுமே. ஆனால் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் எந்நேரமும் எல்லாரும் பிடிச்சதே செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஏஐ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செய்யும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுபடி தான் பேசும். ஏன்னா அதோட நோக்கம் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ஒழிய உங்கள்கிட்ட உண்மையாக நடந்துக்கணுன்றது அவசியம் இல்லை. அது வந்து எப்படி என்ன பண்ணால் நீங்கள் குஷி ஆவீங்களோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதன் மூலமாக நம்மளை எப்படியெல்லாம் அது மேனிப்புலேட் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். கார்பரேட் நிறுவனங்கள் வந்து விளம்பரங்களை நம்ம தலையில் கட்ட முடியும், பொலிட்டிக்கல் தாட்ஸை வந்து நம்ம மனசில் உருவாக்க முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நம்மளை பொருட்களை வாங்க வைக்க முடியும். அப்போது இந்த நம்பகத்தன்மையை அவங்க உருவாக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த ஹியூமன் லைக் ஏஐ சாட்பாட்ஸை உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு வணிகம் தான். அவன் வந்து நம்மளே எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணலாம், நம்ம மூளையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு அவங்க எடுத்துருக்கிற இன்னொரு வடிவம் தான் இந்த சாட்பாட்ஸ் உறவுகள். இந்த உறவுகள் நம்ம நெருங்கின நண்பனாக ஒருத்தர் இருந்தால் வச்சுக்கோங்க, அவன் ஒன்று சொல்கிறான்னா நம்ம அது நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ரிலையபிள் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு தான் அவன் முன்னாடி யூஸ் பண்ணுறான். ரிலையபிள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை உருவாக்குறான், ரிலையபிள் லவ்வர்ஸ் ஒய்ஃப் எல்லாம் உருவாக்கி தரான். அப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட புஷ் பண்ணுறாங்க, இந்த ப்ரீமியம் வாங்கிக்கோ, உனக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்குவோம். இந்த இவருக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம போட்டாலும் போடுவோம்னு நினைக்கிறேன். நம்முடைய மூளைகளை மழுங்கடிக்கிற இல்லை நம்ம மூளையை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தான் இந்த ஏஐ சாட்பாட்ஸ் எல்லாம் இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக இந்த ஏஐ சாட்பாட்ஸோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் அப்படி தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ நம்ம அதுக்கு ரொம்ப டிபெண்டபிளாக ஆக ஆரம்பிப்போம், அதுக்கு அடிமையாக ஆரம்பிப்போன்றாங்க. சாட்பாட்ஸ் வந்து நம்முடைய அன்றாட உறவுகளில் நம்முடைய சிறுவர்கள்கிட்ட பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரும், நிறைய ஆபத்துக்களை கொண்டு வரும் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் இந்த ஏஐ எல்லாம் வந்து ரொம்ப நல்லா நெருக்கமாக நம்மக்கிட்ட பேசுது, பழகுது, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படிங்கும்போது நம்ம அதே மாதிரி நம்முடைய நிஜ உறவுகள்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் மனுஷங்க வந்து எப்போவுமே நம்மளை வந்து குசிப்படுத்திற, நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற ஆளுங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப மாறும். அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒவ்வொரு நேரத்தில் நடந்துப்பாங்க. ஆனால் இந்த ஏஐ அப்படி கிடையாது, எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரே மாதிரி நடக்கும். அப்போ அது நம்முடைய உண்மையான உறவுகள் மேலே என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்மளால் கணிக்கவே முடியல. ரொம்ப மோசமாக இருக்கும். எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அரசுகள் வந்து இதையெல்லாம் முறையாக கண்காணிக்கணும். என்ன நடக்குது, யார் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த டீன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறதே ரொம்ப ஆபத்து. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சாட்பாட்ஸ் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப ஃப்ரீயாக அவன் கொடுக்குறான். நீங்கள் வந்து யாருக்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ஆபாசமாக பேசக்காகவே சில சாட்பாட்ஸ் வடிவமைக்கப்பட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பரப்பப்படுது. அப்போ அதுக்கிட்ட போய் இந்த குழந்தைங்க என்ன பேசுவானுங்க, என்ன தெரிஞ்சுப்பானுங்கன்றதெல்லாம் நமக்கு ரொம்ப அச்சம் தரக்கூடியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் அரசு தான் கண்காணித்து முறைப்படுத்தணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் இது மோசமாகிக்கிட்டே தான் போகும். ஏன்னா இவங்க தெரப்பிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ மோசம் பார்த்துக்குங்க. அப்போது இது நம்ம மனுஷங்க மேலே என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுவோம், என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பேசுகிறது வந்து ஒரு சேட் பாக்ஸ் கிட்ட இல்லை, ஒரு கம்பெனியோட, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட அவனோட நோக்கம் வந்து நமக்கு அன்பு கொடுக்குறதோ கருணை கொடுக்குறதோ இல்லை. அது வந்து அதிக நேரம் நம்மளை அங்கே செலவழிக்க வைக்கிறது தான் அதோட நோக்கம் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். நம்மளுமே அதை தெரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கே சொல்லிக் கொடுன்றது இல்லை, நமக்கே அது தெரியணும். நம்ம இன்றைக்கி இந்த சேட் பாக்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம். மேபி இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப அதிகமாகும். எல்லோரும் சேட்பாட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சேட்பாட்டோட ரொம்ப அதிகமான நேரத்தை செலவழிப்போம். இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் ChatGPTயில் பேசி அவங்ககிட்ட அந்த டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ இல்லைய, நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும் அப்படிங்கிறதே இல்லாமல் போக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஓனாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கிறதே ஒரு ஆபத்து தான். ஸோ இதில் இன்னும் நம்ம அதிக விழிப்புணர்வோடையும் கண்காணிப்போடையும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். குறிப்பாக உறவுகள்,
அன்பு, கருணை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சக மனுஷங்க கிட்ட வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட பேசணும்னு நினச்ச விஷயம். நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மா கதிச்சா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட்.